பைலட் ஃபிலிம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்ட்டு. கேம் ஆஃப் சேஞ்ச் பார்ட் 1 இப்போ பார்த்தீங்க, பார்ட் 2ஓட ட்ரெய்லரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா 1.5 crore பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா கேரக்டர்ஸ் ரியல் கேரக்டர்ஸ், யாருமே வந்து ஆக்டர்ஸ் இல்லை. ப்ளஸ் வந்து எல்லாருமே லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். அவங்க லைஃப்பில் அவங்கவுங்க அனுபவத்தை எப்படி வந்து மேலுக்கு வரணும்னு பார்த்துட்டு ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே கோச்சஸ் டெல்லி, பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி சிட்டிஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த மூவி. உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு சுரேன் முடிச்சுட்டோம் தமிழில். ப்ரெஸ் ஃபுல் டீமாக வந்து கவர் பண்ணுறதுக்கு ஏன் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நலந்தா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருந்தது. 800 வருஷத்துக்கு உலகத்துக்கு அவங்க தான் வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நியூ ஏஜ் எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ப்ரோக்கன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்களா, க்ரோ ஆகிறாங்களா கேட்கலாம் கிடையாது. ஸோ எங்களோட ஹோல் ஐடியா வந்து இந்த நியூ எஜுகேஷன் சிஸ்டம் உலகத்துக்கு தரணும். கோச்சஸ் வச்சு ஆல்ரெடி ஒரு 7-8 வருஷமாக அது பண்ணிட்டு இருக்கோம். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். இதை மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு வரணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் எஜுகேஷன் சிஸ்டம் உலகத்துக்கு இருக்குன்னு தெரியும் காமிக்கிறதுக்காக பண்ண ஐடியா தான் கேம் ஆஃப் சேஞ்ச். ஸோ நான் மீனா, சித்தார்த் 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். அவங்க இனிஷியேட்டிவ் இல்லாமல் பண்ணிருக்க முடியாது. ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த மெசேஜை நீங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆல்டர்னேட் எஜுகேஷன் சிஸ்டம் வீட்டில் உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட உட்காந்துனே கற்றுக்கலாம். இதுதான் எங்களோட ஹோல் ஐடியா. ஸோ பிக் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் கவரிங் இட். But thanks to our mentors in the last 7 years, we have inspired more than 30,000 people who have generated more than 1,000 crores in revenue. And that's a big number for people who have been able to sit at home, earn, serve and help others. So we feel that the game of change is the start of a revolution, and we want more and more people to experience this magic. Over to you, Meena. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக தான் பார்க்குறோம். பிகாஸ் நம்ம வரலாறுல எவ்ரி 100 வருஷம் 200 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை முறியடிக்கிறதுக்கு நம்மள இருந்தே தான் தலைவர்கள் உருவாகிற மாதிரி இப்போ டீச்சர்ஸ் அண்ட் கோச்சஸ் தான் இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய வேணும். பீட் அது ஹெல்த்தாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஸ்கில்லாக இருக்கலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்த எல்லாருமே வந்து ரியல் ஸ்டோரிஸ், ரியல் டீச்சர்ஸ் அண்ட் கோச்சஸ் அண்ட் இந்த கண்ட்ரிக்கே நிறைய இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ குறிப்பாக நான் வந்து ஹெல்த்தில் இருக்கேன். இந்த மாதிரி நிறையா கோச்சஸ் அவங்கவுங்க இதில். ஸோ நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்து செல்ஃப் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்ட்டு இந்த படம் வந்து பேசியிருக்குது. ஏன்னா என்னதான் நம்ம ஸ்கூல் காலேஜில் ஹெல்த்தை பற்றி சொல்லித்தரதில்ல, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும் கூட சொல்லித்தரதில்ல. ஸோ அதை எல்லாருமே இதுலேருந்து என்ன மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறோன்னா, எஜுகேஷன் லைஃப் லாங் ஃபுல்லாக வேணும். ஸோ அறியாமை தான் எல்லாத்தோட பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். அப்போ எஜுகேஷன் நம்ம இருக்கிறதுல பிக்கஸ்ட் சேரிட்டி என்னென்னா மக்களுக்கு நம்ம மூலிமா போகிற எஜுகேஷன் தான். எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அறியாமையிலேருந்து வெளியில் வராங்களோ அப்போ இந்த உலகத்தில் புது வெளிச்சம் உருவாகுன்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தேங்க்யூ சுதா, தேங்க்யூ மீனா மேம், அண்ட் தேங்க்யூ சுரேஷ் சார், தேங்க்யூ. எஸ். ஸோ சித்தார்த் சாரோட பிளாட்ஃபார்ம் வந்து இன்டர்நெட் லைஃப் ஸ்டைல் ஹப்ன்ட்டு வெப்சைட் இருக்குங்க. ஸோ என்னோட பிளாட்ஃபார்ம் பேர் மை ஹெல்த் ஸ்கூல். ஸோ ஆமாம். ஸோ ஒருத்தர் ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சொல்லி தரோம். So we have thousands of students. Each of them have their own communities, and we are all working together. Some of them, like Prabhakar, is catering to the Tamil Nadu. There are people who are doing in Marathi, they are doing in Telugu, they are doing in North India. Each one of them have their own communities, and we want to really redefine that. And Manita, you want to add something? ஓகே, நல்ல கேள்வி. கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 வருஷம் முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பித்த எஜுகேஷன், உலகம் ஃபுல்லாக அதே எஜுகேஷன் சிஸ்டம் தான். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எதுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கரை உருவாக்குறதுக்காக பண்ணியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் குழந்தைங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான். யோசிக்கவே கூடாது, சொல்கிறத மட்டும் கேட்கணும். அதே எஜுகேஷன் சிஸ்டம் தான் 50 வருஷமாக நடந்துன்னு இருக்குது, மாறவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பசங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, ஒத்துக்கிறீங்களா? டெக்னாலஜி க்ரோ ஆகிடுச்சு, டீச்சர்ஸ் க்ரோ ஆகல, எஜுகேஷன் சிஸ்டம் மாறவே இல்லை. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நிஜமாலேயே பசங்களை க்ரோ பண்ண வைக்குதா? அதான் கேள்வி. ஸோ அடுத்த 5-10 வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்க என்ன தேவையோ அதை கற்றுக்க போகிறாங்க. யார்கிட்ட கற்றுக்க முடியாதுன்னா உலகத்தில் இருக்க பெஸ்ட் கோச்சத்தை கற்றுக்கலாம், வீட்டில் உட்காந்தே கற்றுக்கலாம். ஸோ பெஸ்ட் வே டு லிவ், வனிதா சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பற்றி கற்றுக்கின்னு அதை சுற்றியே ஒரு ப்ரொஃபஷன் பில்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்கள இம்பேக்ட் பண்ணுவாங்க, உலகத்தில் ஒரு நல்ல சேஞ்ச் வரும். இதை உருவாக்குறது தான் உங்கள் கேள்விக்கான பதில்.
இது ஆல்டர்னேட் எஜுகேஷன் சிஸ்டம். ஸ்கூல் படிச்சுனே பண்ணலாம். ஆனால் எங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷம் அப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். பார்ப்போம் என்ன ஆகுது. கவர்மெண்ட் அப்ரூவ் எல்லாமே பண்ணலாங்க. இந்த 10th 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இவங்க போகிறது ப்ளஸ் இந்த மாதிரி இப்போ காலேஜுக்கு சேரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக ஒரே ஒரு ஃபார்முலா தான் உலகத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்கூலுக்கு போங்க, காலேஜ் போங்க, காலேஜ்லேருந்து ஒரு வேலைக்கு போங்க. கரெக்டுங்களா? இன்றைக்கி அந்த ஃபார்முலா மாறுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் மெட்டா கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிகிரிலாம் கூட வேலை கொடுக்குறாங்க. ஸோ காலேஜ் டிகிரி தேவையா வேலைக்கான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்ன தேவை உங்களுக்கு? நல்ல வேலை, நல்ல ஃபியூச்சர் வேணும்னா உங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்கில்ஸ் இருக்கணும். பேச தெரியணும், கம்யூனிகேஷன் தெரியணும், நல்ல மனிதனை உருவாக்கணும், யோசிக்க தெரியணும். அதான் இந்த உலகத்துக்கு தேவையானது. அது எதுவுமே ஸ்கூலில் சொல்லித்தரல. ஸ்கூலில் வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் சொல்லித்தரதில்லை. ஸ்கூலில் ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லித்தரல. ஃபெயில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லித்தரல. ஸ்கூல் எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையோ அது ஸ்கூல் சொல்லித்தரதே கிடையாது. எங்களோட ஆசை என்னன்னா ஒரு கம்யூனிட்டி வச்சு உங்களுக்கு லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை அதெல்லாம் சொல்லித்தரணும். ப்ளஸ் உங்களுக்கு என்ன தேவையோ படிக்கிறதுக்கு அதை படிங்க. ஸோ அவர் கேட்ட கேள்வி தான் மாடர்ன் லைஃப். இது வந்து எஜுகேஷன் சிஸ்டம் மாற்ற ட்ரை பண்ணுறோமா, மாற்ற ட்ரை பண்ணுறோம் எப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறோம். இந்த ஆப்ஷனை வந்து வீட்டில் உட்காந்து உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ கற்று ஆரம்பிக்கலாம். ஆனால் இது உங்களோட மெயின் ஆப்ஷனாக நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கேள்விக்கு வந்து அவங்க காலேஜ் பண்ணால் பண்ணலாம், காலேஜ் படிச்சுனே பண்ணால் பண்ணலாம். ஆனால் எங்களோட ஐடியா வந்து பெஸ்ட் எஜுகேஷன் வீட்டில் உட்காந்தே கற்றுக்கலாம். டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குங்க. என்ன கற்றுக்கணும்னு பொறுத்துக்கு ஏற்ற மாதிரி காலேஜில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக பே பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி கற்றுக்கிறது. And I'll just add to that. So I don't have a degree till today, but I've been through this self-education, and people in our community are from IIT, IIM, Ivy Leagues. They're coming and learning, and they're building their own communities. Yes, and we have so many doctors like Dr. Prabhakar. So the key here is, if everybody is able to become a mentor to others by being an implementer. Like if you are good in a topic and if you teach others based on your experience, that is going to uplift everybody else, and that's what we want to create. So people can continue on their regular track. Manita, you can talk about the teams that we are working with. People can continue on their regular track, and if they are a part of a community, they can actually grow faster than others. And money you can talk. So நம்ம வந்து ஒரு புதுமையான ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதாவது இட்ஸ் நாட் லைக் a regular school, பட் சண்டே மட்டும் 10 to 12 2 hours வந்து நம்ம கிட்ட வந்து கத்துக்கிறாங்க. ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்கலையோ சார் சொன்ன மாதிரி ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, ரிலேஷன்ஷிப், இமோஷனல் மாஸ்டரி, எப்படி நம்மளோட என்ன ஸ்பார்க், நம்ம என்ன நல்லது, வாட் ஆர் வி குட் அட், அது வந்து ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுறது. we are doing this alongside ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது போக சண்டே வந்து 2 hours நான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து I'm helping them become aware of what are their strengths so they can start ahead. இப்போ எங்களை மாதிரி 35 years வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஒரு வேலைக்கு போய் வேலையில் போய் பிடிக்காம அதுக்கப்புறம் நம்ம இந்த கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி we are living a life doing what we love. ஸோ அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண விடாமல் முதல்ல நம்ம இந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒரு 19 years ஆகிறதுலையும் they will be financially independent to fulfill their needs, and they will be living a life doing what they love, and they will be empowering a community. அவங்க சுற்றி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நம்ம ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட், and இதுக்கப்புறம் we want to see more such things emerge, and we are a team. Thank you. And I want to add one more. Nalanda University had 2,000 teachers, 10,000 students. Takshila University had 10,000 students. Nadia, Navadvip, that was also a center of learning. It was like the Harvard, Stanford and Oxford. And in South India, Kanchipuram was a center of learning. Madurai was a center of learning. And so many other places. So people used to learn, and later on there's a Gurukul system of education. But everything was community-based learning. So I'm very proud to say that now we are living in a time where we can revive that community learning which was always there in India. But it got lost in time due to industrialization. And now in the technology age, in the digital age, this is the need of the hour. We need more people to access information but also learn from masters and mentors. That is our whole thing. To revive that spirit of Nalanda, revive the spirit of Takshila, revive the spirit of Nadia, and also Kanchipuram and all these learning centers. That's what we want to do. Thank you. ஒரே ஒரு group இது பண்ணுறதுக்கு